மறவாதவராக எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை ஆற்றி தேற்றியவராக நிச்சயமாக காணப்படுகிறார். பல்வேறு சூழ்நிலைகள் நாம் கடந்து வந்தாலும் அந்த சூழ்நிலைகளிலே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அப்படிதானே? அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு தான் நாம் வந்திருக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் 379வது கீர்த்தனை இருந்துச்சுன்னா 379, என்னை மறவா இயேசுநாதா. எல்லாரும் தெரியுங்களா? உந்தன் தயவால் என்னை நடத்தும் கீர்த்தனை இருந்தாலும் நீங்கள் கையில் கீழே வச்சிருங்க. நல்ல கரங்களை உற்சாகமாக தட்டி கர்த்தருடைய சமூகத்திலே, ஆண்டவரே என்னை மறவாமல் இந்நாள் வரை நீர் ஆற்றி தேய்ச்சி நீர் நடத்தினீரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி இந்த பாடலை மகிழ்ச்சியோடு கூட நான் என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே பலத்தாலே பாதுகாப்பே என்றாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே பலத்தாலே பாதுகாப்பே என்றாலே ஸ்தோத்திரம். பாசமென்னே வைத்ததினா மறிக்க இயலாத வருமென்னே. பாசமென்னே வைத்ததினா மறிக்க இயலாத வருமென்னே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வழிநடத்தார் இந்த நாளே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வழிநடத்தார் இந்த நாளே ஸ்தோத்திரம். ஆபத்திலே துணையே ஆதைக்கு நல்ல தீமமிதே. ஆபத்திலே துணையே ஆதைக்கு நல்ல தீமமிதே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய்தன் சேயை மறந்து விட்டாலும் மறுபடியும்மை என்றாலே ஸ்தோத்திரம். தாய்தன் சேயை மறந்து விட்டாலும் மறுபடியும்மை என்றாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோவும் உள்ளன்னையில் உன்னத எந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோவும் உள்ளன்னையில் உன்னத எந்தன் புகலிடமே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொழுவோரின் கண்மணியை தொழுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொழுவோரின் கண்மணியை தொழுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரை என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரை என்னை காத்திடுமே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராக எழும்புமாயுடன் வாழ்த்திடாதே என்ற
சூத்திரம் உனக்கே எதிராயிரமாயுடன் வாழ்த்தினாரே எந்தனாரே அருந்திடுமே உன் நாமத்திலே அரணே எனக்காய் கொடியே அருந்திடுமே உன் நாமத்திலே அரணே எனக்காய் கொடியே என்னை மறவாதே சொன்னாரா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை போற்றும் ஒப்புவித்தேன் ஏற்றுகின்றான் நடத்துகிறே ஸ்தோத்திரம் என்னை போற்றும் ஒப்புவித்தேன் ஏற்றுகின்றான் நடத்துகிறே ஸ்தோத்திரம் எப்படியோ ஏழை என்னை சேர்த்திடுமே எப்படியோ அருமையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே என்னை பரவாயே சொன்னாரா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை பரவாயே சொன்னாரா உந்தன் தயவால் என்னை நடத்தும். எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நல்லவர், அவர் வாக்கு மாறாதவர். தன்னுடைய அதிசயமான கிரிகளினாலே ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றுகிற தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறார். மீண்டுமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் அவரை ஆராதிக்கவும் கடந்து வந்திருக்கிறோம். முற்றிலுமாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி பாடினோம். அந்த ஆண்டவரை நோக்கி மனதார ஆண்டவர் செய்த நன்மைகள், இன்னும் நாம் ஏறெடுக்கக்கூடிய ஜெப விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் நிச்சயம் நமக்கு பதில் கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த இடத்துல மனிதரை நம்பி அல்ல, அந்த ஆண்டவரை தேடி நாம் கடந்து வந்திருக்கிறோம். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் வாக்கு மாறாதவர். பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ஜீவனுள்ள தேவன் இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே தம்மை தேடுகிற உணர்வுள்ள மனுஷன் ஒன்றோ என்று சொல்லி விழாவிக் கொண்டிருக்கிற அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து தேட நம்ம திலத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோமே. அது நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், நம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். நம் ஆண்டவர் இந்த இடத்துல நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையோடு ஆவியோடு அவருடைய மெல்லிய பிரசன்னத்தை உணர்கிறவர்களாக நம்முடைய இருதயத்தின் வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே எட்டிடும்படியாக உணர்வோடு கூட ஆண்டவரே, நீர் என்னுடைய கடந்த நாட்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளை எல்லாம் மறந்து ஆண்டவரே என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும். அப்பா, என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும், என்னை நீர் அங்கீகரித்து தாரும். ஆண்டவரே நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் அவர் மனம் மாறுகிறவர், நமக்காக அவர் கோபத்தை விட்டு மனம் மாறுகிற ஆண்டவர், அந்த மனம் மாறி நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவர். இன்றைக்கும் ஒருவேளை ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே அந்த ஜெபம் சேராதபடி காணப்படுகிற தடைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நிச்சயமாக முறியடிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறாரே. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனை நன்மைகள் நீர் செய்திருக்கிறீரப்பா. ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் உமக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நோக்கி சொல்லுங்க. அந்த ஆண்டவர் இதுவரைக்கும், இந்த நொடி பொழுது வரைக்கும், இனிமேலும் நம்மை மறவாதவராக அவர் நம்மிடத்தில் காணப்படுகிறார். ஆண்டவரை நோக்கி சொல்லுவாங்க. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் நீங்கிடும், கைவேடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம்.
அநேக நாட்களிலே நான் மனிதவரி போனவனாக காணப்பட்டிருக்கிறோம் அப்பா. என்னை தேடி வந்து என்னை கரம் பிடித்து அழைத்த தேவனே, இனிமேல் ஆண்டவர் எனக்கு பிரியமான வழியிலே நான் ஜீவிக்க ஆண்டவர் நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறேன். சந்தோஷம்
இரண்டு கரங்கள் நன்றாக உற்சாகமாக தட்டி ஆண்டவரே நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் அப்பா உனக்கு கோடான கோடி நன்றிகள் ராஜா. ராஜா உனக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா. என்னை மறவாமல் என்னை நினைத்து நினைத்து எல்லாரும் உற்சாகமாக தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இனிமேலும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்கிற அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் ஒவ்வொரு நாளும் நாம் மறவாதபடி நாம் நினைத்து நினைத்து பார்க்கும்படியாக இந்த நாளை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாக கொடுக்க இருக்கிறார். அவர் நம்மை மறவாதவராக காணப்படுகிறார். என்றைக்கும் நம் நினைவாகவே இருக்கிறார். அந்த ஆண்டவரை நீங்கள் நினைத்து பாருங்கள். அந்த ஆண்டவரை நீங்கள் நினைத்து பாருங்கள். அந்த ஆண்டவரை நாம் நினைத்து பார்த்து அவருடைய அன்பை நினைத்து பார்த்து அதை ருசித்து பார்த்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், நமக்கு ஆலோசனைகளை தருகிறார். அந்த ஆண்டவரை நினைத்து நினைத்து நாம் பார்க்கும் பொழுது நெருங்கி நெருங்கி அவருடைய சமூகத்திலே சேரும் பொழுது அந்த சந்தோஷம் என்பது அந்த சமாதானம் என்பது அது அளவிடப்பட முடியாமல் காணப்படுகிறது. அந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய கரங்களை பிடிக்கிறவராக நம்முடைய வலது கையை பிடித்து நம்மை அழைத்து செல்லக்கூடியவராக அன்றைக்கு சோதோ குமோரோ பட்டணத்தில் இருந்து அவர்களை இழுத்து அழைத்து சென்ற தேவன் நாம் வழி விலகி போன எல்லா சூழ்நிலைகளில் இருந்து நாம் சோர்ந்து போன எல்லா சூழ்நிலைகளில் இருந்து நாம் கஷ்டப்படுகிற எல்லா சூழ்நிலைகளில் இருந்து நம்மை கரம் பிடித்து மகனே எழுந்து நட என்று சொல்லி இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தர இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசித்தால் எல்லாம் கூடும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமலும் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு நமக்கு ஒரு மாற்றத்தை காண செய்ய இருக்கிறது. அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எபினேசர் நீதானையா இதுவரை நடத்தினீரே. எபினேசர் நீதானையா இதுவரை நடத்தினீரே. எழுரோகி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எழுரோகி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லாரும் சேர்ந்து நன்றி நன்றி கோடி கோடி நன்றி 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 கோடி கோடி நன்றி மறவாமல் நினைப்பீரையா. மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைப்பீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்தீர். இதுவரை நடத்தி வந்தேன். இரவும் பகலும் என்னை நினைத்தீர். இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி நன்றி
விதிகளை ஒழித்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து பேச்சினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து பேச்சினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும் கரங்களை ஊற்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அம்மா. ஆண்டவர், இந்த நேரத்தில் மிகுந்த பாரத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரின் மனவேதனைகளோடு ஆண்டவர் அநேக விதமான ஏளன பீட்சைகள் மத்தியிலும் அப்பா, அநேக விதமான உள்ளத்தின் பாரங்களோடு என்ன செய்வேன் என்று சொல்லி தவிக்க விடப்பட்ட நிலையில இந்த ஆலயத்துல வந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்த உள்ளங்களை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. மகனே மகளே, இந்த விசுவாசத்தோடு நீ போ. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக முடிவு உண்டு. உன்னுடைய வாழ்க்கையில நீ திட்டமிடுகிற காரியங்கள், நீ யோசித்த காரியங்கள், அது ஒரு முடிவுக்கு வரும். நீ கவலைப்படாமல் செல்கின்ற நம்பிக்கையின் வார்த்தைகளினால ஆண்டவரை நீர் ஒவ்வொருவரையும் போஷிக்கும்படியாக உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரின் சிந்தப்பட்ட கண்ணீர் துளிகளை நீர் அறிந்திருக்கிறீர். எந்த அளவுக்கு மனவேதனையோடு அந்த கண்ணீர் ஆண்டவர் உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நேரத்திலே அப்படிப்பட்ட உள்ளங்களை இதுவரைக்கும் ஜெபித்த ஜெபம் வீண் போகாதபடி அன்றைக்கு அன்னால் ஜெபித்த அந்த கடைசி ஜெபம் நம்முடைய ஆலயத்துல வந்து கண்ணீரோடு ஜெபித்த ஜெபத்தை போல ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் இந்நேரமே நீர் பதில் கொடுத்து பூரண சந்தோஷத்தாலே அவர்கள் கடந்து செல்ல நீர் உதவி செய்யும். தொடர்ந்து நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாவரும் அமர்வோம். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய ஆராதனைக்கு என்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம்
ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 10 வசனங்கள் முடிய. ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 10 வசனங்கள் முடிய. யோசேப்பு பார்வோனிடத்தில் போய், என் தகப்பனும் என் சகோதரரும் தங்கள் ஆடு மாடுகளோடும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் கூட கானான் தேசத்திலிருந்து வந்தார்கள். இப்பொழுது கோசேன் நாட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்லி தன் சகோதரரில் 5 பேரை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினான். பார்வோன் அவனுடைய சகோதரரை நோக்கி, உங்கள் தொழில் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் பிதாக்களும் மந்தை மேய்க்கிறவர்கள் என்று பார்வோனிடத்தில் சொன்னதுமன்றி, கானான் தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருக்கிறது. உமது அடியாரின் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாமையால் இத்தேசத்தில் வந்தோம். உமது அடியாராகிய நாங்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, உன் தகப்பனும் உன் சகோதரர் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்களே. எகிப்து தேசம் உமக்கு முன்பாக இருக்கிறது. தேசத்திலுள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரரையும் குடியேறும்படி செய். அவர்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கலாம். அவர்களுக்குள்ளே திறமை உள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிய வந்தால் அவர்களை என் ஆடுகளை விசாரிக்கிறதற்கு தலைவராக வைக்கலாம் என்றான். பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலவுமாயிருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனே சொன்னான். பின்னும் யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து அவன் சமூகத்தில் நின்று புறப்பட்டு போனான். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 1ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நற்செய்தி பகுதிக்காக எழுந்து நிற்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேதபாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-6 முடிய. லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-6 முடிய. மகா கணம் பொருந்திய தெயோப்பிலியே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டுமென்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கட்டரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமனங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. முக்கிய மகிமுண்டாவதாக நம்ம யாவரும் அமர்வோம். தலைகளை தாழ்த்தி வேண்டிக் கொள்வோம். நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, மனமகிழ்ச்சியான அந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய திருமறையின் வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுதும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்லாதபடி அதை செயல்படுத்தவும் அதை நீர் எங்களுடைய உள்ளத்திலே பதித்தள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நல் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரே ஒரு காரியம், நடந்த சம்பவம். நான் கடந்த வாரத்திலே செவ்வாய்க்கிழமை
புதுப்பாளையம் ஆலயத்திலிருந்து ஒரு ப்ரேயர் முடிச்சுட்டு அப்படியே திருவாச்சி போய் கொண்டு இருந்தேன். அப்போது மெயின் ரோட்லேருந்து ரைட்டில் கட் பண்ணோன்னே ஒரு தாத்தா ஒரு மஞ்சள் பையை வச்சுட்டு லிஃப்ட் கேட்டார். ரொம்ப படபடப்பில் இருந்தார். அப்புறம் அவர்கிட்ட கேட்டு எங்கேயா போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு கட்டடத்தை ஒரு ஊருக்கு போகணும், என்னை அங்கே இறக்கி விட்ருங்க அப்படின்னார். சரிங்க, அந்த ஊர் எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களை இறக்கி விட்றேன் அப்படின்னு. அப்படியே அந்த திருவாச்சி ரோட்லேயே அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கட்டடம், பயங்கரமான ஒரு கட்டடம். அந்த கட்டடத்துக்கு முன்னாடி நிறுத்த சொன்னார். அந்த கட்டடத்தை பார்த்த உடனே நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இவ்வளோ பெரிய கட்டடம் இந்த பகுதியிலே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது என்ன கட்டடம் அப்படின்னா, ஒரு ஆக்சுவலாக அரிமா சங்கம் என்று நினைக்கிறேன், அரிமா சங்கத்தினுடைய முதியோர் காப்பகம். இவர் இறக்கி விட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. நம்ம வந்தவர் முதியோர் இதுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் அவர்கிட்ட பேசலை. அவர் தான் என்ன பண்ணார், தம்பி எந்த ஊருங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஆரம்பித்தார். நான் அந்த மாதிரி பெருந்துறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் நான் என்னை பற்றி சொல்லாமல் இதை பற்றி விசாரித்தேன், அந்த முதியோர் காப்பகத்தை பற்றி விசாரித்தேன். அப்படி விசாரிக்கும்போது அவர் சொன்னார், மாதம் 5000 ரூபா, 3 வேளை சாப்பாடு, தனி ரூமில் 2 கட்டல், 2 பேர் அந்த ரூமில் தங்கிக்கலாம், மாதம் 5000 ரூபா. இதுக்கு 20,000 ரூபா அட்வான்ஸ் கட்டணும். இது ஒரு வெரைட்டியாகும். மாதம் 25,000 ரூபா, அது ஏசி ஹால், அது தனியாக இருந்துக்கலாமா. அதுக்கு அட்வான்ஸ் 75,000 ரூபாயாம். நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படின்னு. இங்கே கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறோம், ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறோம், எல்லாம் இருந்தும் ஒரு மாதிரி இருக்கிறோம், என்ன ஆகுது, எங்கள் வாழ்க்கை இப்படியா போச்சே அப்படின்னு சொல்லி ஒரு விதமாக அவர் புலம்பினார். சாப்பாடெல்லாம் எப்படிங்க, சாப்பாடெல்லாம் நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க, என்னதான் இருந்து என்ன பண்ணுறது, சொந்த வீட்டில் இருக்க முடியலையே, உறவுகள் மத்தியில் இருக்க முடியலையே அப்படின்னு புலம்பினார். ஒருவேளை இப்போ நாம் யோசித்தோம், 5,000 ரூபா 25,000 ரூபான்னு யோசிச்சோன்னே, ஓஹோ இது நல்ல ஸ்கீமாக இருக்குதுன்னு எத்தனை பேர் நினச்சிங்கன்னு தெரியாது. நான் எதுக்கு சொல்கிறேன் நிலைக்குன்னு, முதியோர் ஞாயிறு, இன்றைக்கு முதியோர் ஞாயிறு அப்படின்னு சொல்லும்போது, முதியவர்கள் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம். முதியவர்கள் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். அதுவும் குறிப்பாக நம்முடைய கிறிஸ்தவர்களுடைய முதியோர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா ஒரு இருள் சூழ்ந்த வாழ்வில் காணப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை மீட்டெடுத்தவங்களே யாருங்க, அவங்க தான். அன்னைக்கு அவங்க அர்ப்பணிக்கலைன்னா இன்றைக்கு நம்ம இந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்க முடியாதுங்க, உட்கார்ந்துருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை என்பது மிக மிக முக்கியமான ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அப்போ தான் வசனம் சொல்கிறது, உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன பண்ணணுங்க. ஹல்லேலூயா. ரொம்ப 2 முக்கியமான விஷயத்தை சொல்கிறாரு பாருங்க. நீ உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும். 2 விஷயம். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நாட்கள் வாழ்நாள் ரொம்ப நீடித்திருக்கணும் அப்படின்னா உன் தகப்பனையும் உன் தாயை என்ன பண்ணணுங்க, கனம் பண்ண. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ண வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே முதல் 2 வசனங்களே, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்குள் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம், பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயா. ஒரு 45 வயசு 50 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களாம் யாருங்க, 50 வயசு 60 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களாம் யாருங்க, முதியோர் இல்லைங்க, பெருசு, அப்புறம் கிழவன், அப்புறம் என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம் பாருங்க. நம்ம யோசித்து பார்க்க, முதியோரை கனம் பண்ண வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்ம வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, நம்ம நல்லா இருக்கிறதுக்கு எல்லாரையும் என்ன பண்ணணுங்க, நேசிக்கணும். குறிப்பாக முதியோரை நம்ம என்ன பண்ணணுங்க, ரொம்ப கனம் பண்ணணும்.
கனம் பண்ணணும் அப்படின்னா அந்த அளவுக்கு அதுதான் கடவுள் நமக்கு கொடுக்குற மிக முக்கியமான வார்த்தை. அந்த 10 கட்டளைகளில் சொல்லும் பொழுதே அந்த அந்த ஓய்வு நாளை குறித்தும் தேவனை குறித்தும் சொல்லிட்டு அடுத்தது வரும்போதே சொல்கிறார் என்ன 3 அப்படி. அதுக்கு அடுத்தது யாரை பற்றி சொல்கிறாருன்னா, உன் தகப்பனையும் உன் தாய் என்ன பண்ணு, கனம் பண்ணு. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை முதியோர் இல்லம், எவ்வளவு பேர் மனவேதனையோடு காணப்படுகிறார்கள், எவ்வளவு பேர் ஏளனப்படுத்தப்படுகிறார்கள். நமக்கு காசு இருக்குன்னு நம்ம எல்லாமே செஞ்சிடறோம், நமக்கு எல்லாமே செஞ்சிடறோம். நீ யோசிக்க, இன்னொரு காரியத்தை நான் படித்தேன். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்து இது என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க. இது இப்போ ஏதாவது வச்சுங்களே, ஒரு செல்ஃபோனுக்குன்னு வச்சுங்களே, ஏப்பா இது என்னப்பா அப்படின்னு கேட்டால் ஒரு தடவை சொல்லி தருவோம், அப்படி தானேங்க. மறுபடி கேட்டால் சொல்லி தருவோம், மறுபடி கேட்டால் கொஞ்சம் கோவப்படுவோம். இப்படியே கேட்டுகிட்டே இருந்தோம்னா ஒரு பையனுக்கு கோவம் வந்துருச்சா, எத்தனை தடவை உனக்கு சொல்கிறது? இந்த மண்டையில் இதெல்லாம் வேண்டான்னா நீ என்ன பண்ணுற, கேட்கறது இல்லை அப்படின்னு. அப்போ அந்த தகப்பன் மனசுக்குள்ளே நினச்சாரான், நீ குழந்தையாக இருக்கும்போது ஒரு விஷயத்தை 100 தடவை கேட்ப. அப்பா இது என்னப்பா, அப்பா இது என்னப்பா, அம்மா இது என்னம்மா, அம்மா இது என்னம்மா அப்படின்னு கேட்ப. அப்போல்லாம் நான் சலிக்காமல் என்ன பண்ணேன், உனக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ நீ வளர்ந்ததுக்கப்புறம் நான் தெரியலேன்னு சொல்லி கேட்குற காரியம் உனக்கு தான். 2 முக்கியமான காரியம். ஒன்று வந்து வாசிங்கள், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 23:22. உன்னை பெற்ற தகப்பனுக்கு நீ செவிகொடு, உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. உன்னை பெற்ற தகப்பனுக்கு நீ செவிகொடு, உன் தாய் வயது சென்றவ ஆகும்போது நீ என்ன பண்ணாத, அசட்டை. அடப்போமா, உனக்கு வேற வேலைகள். இந்த அப்பா எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிறார், அம்மா எப்போ பார்த்தாலும் இந்த அம்மாவுக்கு இதே தான் வேலை. உன் தகப்பனையும் உன் தாய் என்ன பண்ணக்கூடாதுங்க, அசட்டை செய்யாமல் இழிவுபடுத்தாமல். நம்மை வளர்த்ததே யாருங்க, அவங்க தான். நம்மை வளர்த்ததே அவங்க தான். அவங்கள மிஞ்சின ஞானம் நமக்கு கிடையாது, அவங்கள மிஞ்சின ஞானம் ஒரு நாளும் நமக்கு கிடையாது. எவன் தன் தகப்பனையும் தாயையும் அசட்டை செய்கிறானோ அவர்கள் வாழ்வில் மேலவே வாய்ப்பில்லை. நீ வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் வாழ்க்கை நன்றாய் இருப்பதற்கும் உன்னுடைய பெற்றோரை என்ன பண்ணணுங்க, கனம் பண்ணணும். அப்படி கனம் பண்ணும்போது தான் அதனால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்பது அளவற்ற ஆசீர்வாதம். அதில் இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்லுவார், நம்ம ஆசிக்கு கேட்ட ஆதியாகமம் 47ஆம் அதிகாரத்தில் அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதில் பார்த்தீங்கன்னா ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் யாருங்க, யாக்கோப்பு ஏசா. யாக்கோப்பும் ஏசாவும். இந்த யாக்கோப்பு என்ன பண்ணிடுறாருன்னா ஈசாக்கு என்ன பண்ணிடுறாருங்க, சொல்லுங்களேன். ஈசாக்கை ஏமாத்திடுறாரு, அப்படித்தானுங்க. ஏமாற்றி தான் என்ன பண்ணுறாருங்க, ஆசீர்வாதம் வாங்குறார். எப்பேற்பட்ட நேரத்துலைங்க, அவர் வயது சென்றவராக இருக்கிற சூழ்நிலையில், அவருடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கிற சூழ்நிலையில், அவருடைய தாயாருடைய அறிவுறுத்தலின்படி என்ன பண்ணுறாருங்க, ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோப்பு வாங்கிறார். நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்போ அவருக்கு இளம் வயது. அவர் வயசாகும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். யாக்கோப்பு வயசாகும்போது என்ன நடக்குதுங்க, அவ்வளவு பாடுகள். பிள்ளைகளெல்லாம் ஒரு பக்கம் போயிடுறாங்க, கொடுமையான பஞ்சம், என்னென்னமோ நடக்குது, அவ்வளவு மனவேதனை. கடைசியில் யோசேப்பும் காணாமல் போயிட்டார். இப்போ இன்னொரு பிள்ளையும் பிடிச்சி வச்சுட்டாங்க. அவ்வளவு வேதனையில், அவ்வளவு மனபாரத்தில், தான் சிறு வயதில் எதை விதைத்தோமோ அதை என்ன பண்ணுறாருங்க, இந்த இடத்துல அறுக்கிறார். அப்போ எது உதாரணமாக இருக்கக்கூடாது என்பதற்கு இந்த யாக்கோப்பு வந்து யாருங்க, ஒரு மிகச்சிறந்த நமக்கு உதாரணம். அப்போ இதில் யோசேப்பு பார்த்தீங்கன்னா தன்னுடைய தகப்பனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைக்கு, தன்னுடன் பிறந்த சகோதரர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைக்கு, அன்புக்கு இந்த யோசேப்பு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக காணப்படுகிறார். அப்படி உதாரணமாக காணப்படும் போது தான் எல்லாரையும் நெருங்கி எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறார், எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துகிறார். அன்பு செலுத்தி இந்த யோசேப்பு யாக்கோப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். எப்படி ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறார். என்ன சந்தோஷம்னா, யாக்கோப்பை பார்வோனுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருங்க, கூட்டிகிட்டு போய் நிறுத்துறார். நிறுத்தினோன்னே, நீங்கள் இதெல்லாம் வச்சுங்க, இதெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருங்க, இந்த தேசம் உங்களது மாதிரியே நீங்கள் அப்படியே சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறாரு. அந்த அரண்மனையில் நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சம்பவம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோப்பை அழைத்து கொண்டு வந்து
அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். இது எவ்வளவு ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் பாருங்க. யாக்கோப்பு யாரை ஆசீர்வதிக்கிறாங்க? ராஜாவை. யாக்கோப்பு ராஜாவை ஆசீர்வதிக்கலாம், பிளஸ் பண்றான். ஏன்னா ராஜாவை விட யாரு மூத்தவங்க? யாக்கோப்பு மூத்தவர். இந்த மகன் மூலமாக அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவாருங்க. யாக்கோப்பை யோசேப்பு கூட்டிகிட்டு வந்து முன்னாடி நிறுத்தி பார்வோன்கிட்ட கூட்டிகிட்டு போயின்னா, இப்போ பார்வோன்ட்டு மேலே ஒரு அப்படியே ஸ்டெப் ஏறி மேலே உட்காந்துருக்காருன்னு வச்சுக்க ராஜா, அங்கே கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டாருங்க. அவரை பார்த்தோன்னு இவர் என்ன பண்ணியிருப்பாருங்க? கீழே இறங்கி வந்திருப்பார். ஏன்னா நம்மால் தாத்தா ஸ்டெப் ஏறி மேலே என்ன பண்ண முடியாதுங்க, வர முடியாது. அதனால் கீழே வந்திருப்பார். வந்து இந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறாருங்க? வாங்கிட்டு போகிறார். வாங்கிட்டு போகும்போது அவர் அடுத்து கேட்குறார். 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிங்க. பார்வோன் யாக்கோப்பை நோக்கி, உனக்கு வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோப்பு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமுமாயிருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனோடு சொன்னான். பின்னும் யாக்கோப்பு பார்வோனை ஆசீர்வதித்து, இது நான் நினைக்கிற செகண்ட் டைம், 2வது தடவை என்ன பண்ணுறாருங்க? ஆசீர்வதிக்கிறார். வயசு என்னன்னு கேட்ட யாக்கோப்புவை பார்த்து யாக்கோப்பு என்ன சொல்கிறாரு? நான் பரதேசியாக என்ன பண்ணேன்? சஞ்சரித்த என் நாட்கள் இவ்வளவு, என்னுடைய முற்பிதாக்களுடைய வயசை கூட நான் என்ன பண்ணல, எட்டலை. காரணம் என்னங்க? அவன் இள வயதில் செய்த, யோசிச்சு பாருங்க, தப்பு. அப்போது எந்த சூழ்நிலையிலும் முதியோர் என்பவர்கள், அது தகப்பன், தாய், நம்மை விட பெரியவர்கள், முதியவர்கள், எல்லாரும் முதியோர் என்று சொல்கிறவர்கள் நமக்கு ஒரு கிரீடம். அந்த கிரீடம் என்று சொல்லும்போது இந்த முதியோரை எப்பொழுதுமே என்ன பண்ணணுங்க? கனம் பண்ணணும். அவர்களை எப்போவுமே நாம் என்ன பண்ணக்கூடாதுங்க? இழிவாகவே அவர்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க? நடத்தக்கூடாது. அப்படி இழிவாகவே நடத்தக்கூடாது. இந்த யோசேப்பு தன்னுடைய தகப்பனை கடைசி வரைக்கும் அவருக்கு எவ்வளவு நன்மை செய்ய வேண்டும், எவ்வளவு காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்து ஒரு ராஜாவையே ஆசீர்வதிக்கிற அளவுக்கு இந்த யாக்கோப்புக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த ஊரில் யாக்கோப்பை விட வயசானவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அந்த சொந்த ஊர்க்காரனே நிறைய பேர் இருந்திருப்பான். ஆனால் யாருக்குமே கிடைக்காத ஒரு பிள்ளை, யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு. இந்த யாக்கோப்பு செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம் என்னென்னா, யோசேப்பு ஒரு நல்ல மனுஷனாக வளர்த்துனது தான். அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பும் யார்கிட்ட தான் இருக்குதுங்க? முதியோர் இடத்துல தான் இருக்குது, பெற்றோர் இடத்துல தான் இருக்கிறது. நான் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே நல்ல முறையில் பிள்ளைகளை என்ன பண்ணணுங்க? வளர்க்க ஆயிடுச்சு. எங்கேயாவது போடா அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க? போடா போடின்னு குழந்தை ஒரு சின்ன குழந்தை, 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை யாரையாவது போடா போடின்னு சொல்லிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? குழந்தைன்னு பார்க்க மாட்டாங்க, வாயிலே சப்புன்னு போடுவாங்க, இப்படி சுண்டி விடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஐயோ இப்போ குழந்தை என்னென்னு சொல்லிருச்சுங்க, போடாங்குது, ஐயோ வாடாங்குது. அப்புறம் வயசான அப்புறம் ஏறி முதிக்க தான் செய்யும். நல்லா யோசிச்சு பாருங்கள். அருமையாக வளர்த்தினார். வளர்த்ததினால்தான் தன்னை எதிர்த்த சகோதரர்களையும் என்ன பண்ணாருங்க? அவர் நேசித்தார். தன்னை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்த சகோதரர்களையும் நேசித்தார். தன்னுடைய தகப்பனையும் என்ன பண்ணாருங்க? நேசித்தது மட்டுமல்ல, அந்த ராஜாவையே ஆசீர்வதிக்கும்படியான ஒரு வாய்ப்பை என்ன பண்ணாருங்க? அந்த இடத்துல கொடுத்தார். இன்னும் யாக்கோப்பு செஞ்ச ஒரு தப்பு இருக்குது. அங்கிருந்து கூட்டிகிட்டு வந்துட்டார். இப்போ பெரியப்பா யார், தாத்தா யார், பாட்டி யாருன்னு தெரியாமையே வளர்ந்த பிள்ளைங்க. அப்படி தானுங்க, உறவுகளை மறந்த பிள்ளைகள். இன்றைக்கி சமுதாயமும் அப்படி தான் இருக்குது. உறவுகள் எல்லாம் மறந்து போய் எல்லாரையும் மறந்து, தாத்தா யார், ஓ மை கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், ஓ வாட் இஸ் நேம் அப்படிமானுங்க. அது என்னமோ நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. அப்போ நல்லா யோசித்து பார்க்கும் பொழுது உறவுகளை இழுத்து பிடிக்க வேண்டும். அதை தான் அந்த இடத்துல யாக்கோப்பு என்ன பண்ணிட்டாருங்க? தவற விட்டுட்டார். முதியோரை கனம் பண்ண வேண்டும்.
இழிவுபடுத்தக்கூடாது. ரெண்டாவது காரியம், அவர்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க, கடுமையாக நடத்தக்கூடாது. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். முதிர் வயதுள்ளவர்களை கடிந்து கொள்ளாமல் தகப்பனை போலவும் வாலிய புருஷரை சகோதரை போலவும் பார்க்கணும். முதிர் வயது உள்ளவர்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க, கடிந்து கொள்ளக்கூடாது, கடினமாக நடத்தக்கூடாது. முதிர் வயது உள்ளவர்களை கடினமாக நடத்தக்கூடாது, கடிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லும்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த முதிர் வயது உள்ளவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கனத்தை நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணுங்க, கொடுக்க வேண்டும். கடினமாக நடத்தக்கூடாது. நிறைய நேரங்கள் நம்ம யோசிச்சு பார்ப்போம், வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் யார் தான் செய்வாங்க? வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் யார் தான் செய்வாங்க? மாமியார், அப்புறம் தாத்தா. ரொம்ப ஈஸியான வேலையெல்லாம் யார் எடுத்துக்குவாங்க? மருமகள் எடுத்துக்க. இங்கே சத்தம் வருது, கம்முன்னு இருக்கு. ரொம்ப ஈஸியான வேலையெல்லாம் யார் எடுத்துக்குவாங்க? ரொம்ப கஷ்டமான வேலையில் எங்கே போயிருங்க. அப்படி போனாலும் பரவாயில்ல, அவங்கள உபசரிக்கிறது, அவங்கள பேசுகிற பேச்சு, இது எல்லாமே நம்ம விளையாட்டாக செய்தாலும் அது ஒரு நாளுக்கு என்ன பண்ணுங்க, கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அது ஒரு நாள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். நாம் நடத்துகிற நடத்தை என்பது ஒரு நாள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படி கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது தான் அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் யாருன்னா ரூத்தும் நவோமியும் தான். ரூத் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கும். எப்படின்னா அந்த என்ன பண்ணுவோம், வாசிங்க 16 17. இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் போதும். 2 மருமக, அவருடைய சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அப்போது 2 பேருக்கும் ஒரே வாய்ப்பு கொடுக்குறார். நீங்கள் 2 பேரும் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறீங்க, நீங்கள் போய் உங்கள் வாழ்க்கையை தேடிக்கன்னு சொல்லும்போது அந்த மருமக போயிட்டா அப்புறம் ரூத்துக்கும் நவோமிக்கும் நடக்கக்கூடிய அந்த உரையாடல் தான் நமக்கு தெரியும். அப்படி தெரியும் போது ரூத்து சொல்கிறாரு, நீ எங்கே போனாலும் அதுதான் என்னோடய இடம், உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன். நம்மளை எது பிரிக்குது அப்படின்னா மரணத்தை தவிர வேறு எதுவுமே நம்மளை பிரிக்காது. இதை நம்ம சொல்ல முடியுங்களா? நம்ம வீட்டில் போய் இந்த புடவை யார் இது, இந்த புடவை என்ன பண்ணக்கூடாதுங்க, தொடக்கூடாது. அம்மாவுக்கே பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்க, புடவை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பசங்க பார்த்திங்கன்னா அப்பா சட்டை பசங்க போட்டுக்குவாங்க, பையன் சட்டை அப்பா போட்டுக்குவார். ஆனால் இந்த சைடு வந்தோம்னு வச்சிங்களேன், பயங்கர பிரச்சனை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் என்னுடைய ட்ரெஸ்ஸுன்னு வீட்டில் போய் சொல்லுங்கள், எப்படி இருக்குங்க? என்ன யோசிக்கிறீங்க? முடியுங்களா? அவங்க அதான் சொல்கிறாங்க. நவோமி ரூத்து வந்து நவோமிகிட்ட சொல்கிறாங்க, என் வாழ்க்கையே என்னது உன்னோட தான், இனி என் வாழ்க்கையே உனக்காகத்தான். எந்த மருமகளாவது மாமியாரை பார்த்து இப்படி சொல்லுவாங்களா? சொல்கிறதற்கு வாய்ப்பு இருக்கும், உணர்ந்தா சொல்லலாம். அந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்க, என் இதுக்கு மேலே தான் வாழ்க்கையே தொடங்க போகுது, ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. அப்போ சொல்கிறாங்க, இனி நீ இருக்கும் இடம் தான் என்னுடைய இடம், உன்னுடைய தேசம்தான் என்னுடைய தேசம், உன்னுடைய வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை, நீ இருக்கிற இடம் தான் எனக்கு, உன்னுடைய தேவன் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி அவர்களை அப்படியே விட்டு விடாதபடி, நம்மளாவது இனி சமாளிச்சுக்கலாம், இந்த வயசான காலத்தில் இந்த அம்மா என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை யாருக்குள்ளே இருந்துச்சுங்க? ரூத்துக்குள்ளே இருந்துச்சு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அன்றைக்கு ரூத் அந்த அம்மாவை விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா அந்த அம்மாவுடைய நிலை வேறு மாதிரி இருந்திருக்கும். ரூத்தினுடைய சம்பவமும் பைபிளில் அதோடு என்ன ஆயிருக்குங்க, முடிஞ்சு போயிருக்கு. ஆனால் இறங்கி ஒரு காரியத்தை செய்யும்போது, மனதார செய்யும்போது, அவர்கள் மீது பரிதாபப்படும் போது, அவர்கள் மீது கரிசனை காட்டும் பொழுது, அவர்களை கடினமாக நடத்தாத போது அதை பார்த்து கொண்டிருக்கிற கடவுள் அதற்கு ஏற்ற நன்மைகள் என்ன பண்ணுவாருங்க, கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஃபஸ்ட்டு சுடுசோறு போட்டு நல்ல கறிக்குழம்பு ஊற்றி கொண்டு போய் யாராவது மாமியார்கிட்ட கொடுத்துருக்கீங்களா? அல்லது மாமனார்கிட்ட கொடுத்துருக்கீங்களா? அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா கொடுத்துருக்கீங்களா? யோசிச்சு பாருங்கள். நான் கொடுத்துருக்குறேங்க, கொடுத்துட்டே இருக்கணும். கொடுத்தது மட்டும் கணக்கு இல்லைங்க, என்ன பண்ணணுங்க, லைஃப் ஃபுல்லாக செஞ்சுட்டே இருக்கணும். அதைத்தான் என்ன பண்ணுறாருங்க ஆண்டவர், என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்குறார். உன்னை சார்ந்தவர்களை நீ என்ன பண்ணக்கூடாது, கடினமாக நடத்தக்கூடாது அப்படிங்கிறார். அந்த 1 தீமோத்தேயு அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 5 1ஆம் வசனம். முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் அப்படி தான் நடத்தணும் அப்படிங்கிறார்.
அப்போது நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் இப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி விரும்பும் பொழுது அந்த விருப்பத்திற்கு ஏற்ற நாம் நம்முடைய வயதை நினைத்து நமக்கு வயதிற்கு மேற்பட்டவர்களை நாம் எப்படி கனப்படுத்த வேண்டும், எப்படியெல்லாம் கனவீனப்படுத்தக்கூடாது என்பதையெல்லாம் புரிந்து நாம் இந்த உலகத்தில் வாழும்போது அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல செயல்களுக்கு நேராக நிச்சயமாக நடத்தி செல்லும் என்பதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது. 2 சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நான் இது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான். போன முதியோர் தினத்திலும் இதை நான் சொல்லியிருக்கேன். என்னென்னா, வீட்டுக்குள்ளே எல்லாரும் தேடிகிட்டே இருக்கிறாங்க, பரபரப்பாக தேடுறாங்க. ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு. இந்த பையன் சோபாவில் உட்காந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கிறான். உணவு சாப்பிட்ற நேரம், எல்லாம் பரபரப்பாக தேடுறாங்க, சிரிச்சிட்டு இருக்கிறான். ஏன்னா நாங்கள்லாம் பரபரப்பாக தேடிட்டு இருக்கிறோம், நீ என்னடா சிரிச்சிட்டு இருக்கிறேன்னு அவங்க அப்பா அவன்கிட்ட போய் கேட்க, என்னப்பா தேடுற அப்படின்னு. உங்கள் தாத்தாவுக்கு வச்சுருந்த அந்த அலுமினிய பிளேட்டு காணாமல் போச்சுரா அப்படின்னு. இவன் சொல்கிறான், அது ரொம்ப உடஞ்சிருச்சு, உனக்கு உபயோகப்படுன்னு தான் நான் என்ன பண்ணுறேன், பத்திரமா எடுத்து வச்சிருக்கிறேன். இனியாவது என்ன பண்ணு, கொஞ்சம் மாற்றி வேறு பிளேட்டை மாற்று, அது உனக்கு தேவைப்படும். நான் பெருசாகும்போது இதே பிளேட்டை தான் என்ன பண்ணணும், உனக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அப்போ தான் அந்த தகப்பனுக்கு மகன் மூலமாக ஒரு நல்ல பாடம், ஒரு புத்தி புகட்டப்பட்டதாம். இன்னொரு சம்பவம், ஒரு தாய் அந்த அந்த முதியோர் இல்லத்தில் செவுத்தில் எழுதி வச்சிருந்த ஒரு வரி, என்னுடைய கருவறையிலே உனக்கு என்ன கிடைச்சது, ஒரு இடம் கிடைத்தது, உன்னுடைய வீட்டிலே ஒரு இருட்டறை எனக்கு இல்லையா அப்படின்னு அந்த ரூம்லேயே செத்து போச்சான் அந்த அம்மா. என்னுடைய கருவறையிலே உனக்கு இடம் கிடைத்தது, உன்னுடைய வீட்டிலே எனக்கு ஒரு இருட்டறை கூட, ஓரமாக ஒரு ரூம் கூட, அது ஒரு சின்ன ஒரு பகுதி கூட இல்லையே அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு அந்த அம்மா அதே இடத்துல முதிர் வயதிலே மரித்து போய்விட்டதாம். இன்றைக்கு நாம் யோசித்து பாருங்கள், நமக்கு கிடைத்த பெற்றோர், நமக்கு கிடைத்த ஒரு உன்னதமான பாக்கியம், நமக்கு கிடைத்த முதியோர்கள், நமக்கு கிடைத்த ஒரு உன்னதமான கிரீடம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவர்களை ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கணம், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைகள், அவர்களை நடத்தக்கூடிய நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு அப்படி போட்டு அப்படி நாம் செய்கிற காரியமெல்லாம் உள்ளே போட்டு மூடி வைக்கிறது தான். இது அப்படியே வளர்ந்து என்ன ஆகுங்க, ஒரு காலத்தில் நமக்கு ரெடியாக இருக்கும். நம்ம என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் சைடில் ஒரு பக்கம் நோட் பண்ணிகிட்டே வாங்க, அதெல்லாம் என்ன ஆகுங்க, ஒரு பக்கம் லைனாக வந்துகிட்டே இருக்கும். அப்போது நாம் அதை என்ன பண்ணணுங்க, நினைத்து பார்த்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமான ஆலோசனைகளையும் ஞானத்தையும் நமக்கு தருவாராக. ஜெபம் செய்வோம். நேசிக்கிறீங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த உலகத்திலே எங்களை படைத்து ஒவ்வொரு வயதையும் நாங்கள் நேர்த்தியாய் கடக்கவும், அந்த வயதிற்கேற்ற பலன்களையும், யார் மறந்தாலும், தாய் மறந்தாலும், தந்தை வெறுத்தாலும் எங்களை நேசிக்கக்கூடிய ஒருவர் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே, இந்த முதியோர் தினத்தன்று, இந்த முதியோர் ஞாயிறு அன்று எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், நாங்கள் எப்படி எல்லாருக்கும் ஆண்டவரே மரியாதை செலுத்த வேண்டும், எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையோடு கூட இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி பாராட்டும். அதுபோல் முதியவர்கள், மிகவும் வயதானவர்கள், ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து, நல்ல பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தின் சத்தத்திற்கு நீர் செவி சாய்த்து சகல நன்மைகளாலும் தொடர்ந்து அவருடைய எல்லா விதமான நாட்களையும் கர்த்தர் நீர் பூரணப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் அதை செயல்படுத்த நீர் எங்களுக்கு அருள் தார். மீட்பர் பாதம் என்று கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நம்ம யாவரும் எழுந்திருந்து நம்மையும் நம்முடைய விசுவாசத்தையும் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நம் யாவரும் இணைந்து ஏறெடுப்போம்.
வானத்தையும் பூமியும் படைத்த சர்வநல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாக நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறிந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்திருந்தார் விட்டிருக்கிறார். அவ்விடத்தில் ஒரு மருத்துவரும் நியாய்ந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க பரிசு சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். நம் யாவரும் அமர்வும். சபை மக்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் திருச்சபை மக்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று முதியோர் ஞாயிறை முன்னிட்டு நமது திருச்சபை முதியோர்களுக்கு நமது ஆலயத்தின் சார்பாக நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார ஆலய வரவு ஆராதனை காணிக்கை 4560, சந்தா காணிக்கை 1395, வாலிபர் ஐக்கியம் 70, தசம பாகம் 200, குடும்ப ஆராதனை காணிக்கை 200, வெள்ளி இரவு ஆராதனை காணிக்கை 225, மொத்தம் 6650 என்பதை திருச்சபை மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வார ஆலய செலவு கடந்த வாரம் செய்தி கொடுத்த துரைராஜ் ஐயா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட TA 500, இலவச மருத்துவ முகாமிற்கு உணவுக்கும் டீக்கும் ஆன மொத்த செலவு 3105, உணவு எடுத்து வந்த ஆட்டோ வாடகை 200, ஆலய இன்டர்நெட் பில் 644, கண்டலன்ஸ் எக்ஸ்பென்சஸ் 200, கமிட்டி மீட்டிங் செலவு 450, செக்ஷன் பேங்க் சென்ற TA 50, மொத்தம் 5149 என்பதை திருச்சபை மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் 1/10/2024 செவ்வாய்க்கிழமை காலை 5 மணிக்கு நமது ஆலயத்தில் மாதத்தின் முதல் நாள் திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். இதில் திருச்சபை மக்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறோம். வரும் 2/10/2024 புதன்கிழமை இரவு 7:30 மணிக்கு திரு விஸ்வநாதன் ராஜகுமாரி அவர்களின் இல்லத்தில் குடும்ப ஆராதனை கூடுகை நடைபெறும். இதில் திருச்சபை மக்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படியாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வரும் 4/10/2024 வெள்ளிக்கிழமை இரவு 7:30 மணிக்கு நமது ஆலயத்தில் வெள்ளி இரவு ஆராதனை நடைபெறும். வரும் 5/10/2024 சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு நமது ஆலயத்தில் பாடல் பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். கடந்த வாரம் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமை நல்லபடியாகவும் மற்றும் ஒத்துழைப்பு கொடுத்து நடத்தி கொடுத்த திருச்சபை மக்கள், ஆயர் மற்றும் கமிட்டியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். 20வது ஆண்டு கிறிஸ்துவ கீர்த்தனை பெருவிழா CSI கிறிஸ்துநாதர் ஆலய ஜெபக்கூடம், திருச்சி சாலை, கோவையில் வரும் 2/10/2024 புதன்கிழமை நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படியாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வரும் 2/10/2024 புதன்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை IGL திருச்சபை ஸ்டார்த்தி நகரில் 1ஆம் ஆண்டு பெண்கள் எழுப்புதல் கூட்டம் நடைபெறுகிறது. திருச்சபை மக்கள் கலந்து கொள்ளும்படியாகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 78ஆம் வருடம் CSI நாளை முன்னிட்டும் முதியோர் ஞாயிறை முன்னிட்டும் திருச்சபை மக்களுக்கு இனிப்பு, காரம் மற்றும் தேநீர் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆலயம் முடிந்ததும் திருச்சபை மக்கள் அதை பெற்றுச் செல்லும்படியாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வரும் 13/10/2024 2வது ஞாயிற்றுக்கிழமை நமது ஆலயத்தில் இந்த வருடத்திற்கான அறுப்பின் பண்டிகை நடைபெற இருக்கிறது. திருச்சபை மக்கள் ஆயத்தமாய் இருக்கும்படியாகவும் அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படியாகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அறுப்பின் பண்டிகையில் ஸ்டால் வைக்க விருப்பம் உள்ளவர்கள் தங்களது பெயரை திருமதி கமிட்டி உறுப்பினர் சுபா தினகர் அவர்களிடம் பதிவு செய்யும்படியாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்தநாள் காண்பவர்கள் 29/9/2024 செல்வன் சுகந்த் தேஜா சன் ஆஃப் யுவராஜ். 1/10/2024 திரு மனோஜ்குமார். 2/10/2024 திரு F கிஷோர்குமார். திருமதி கனிமொழி ஷேக் அப்துல்லா. 4/10/2024 திருமதி தீபா பிரபு. இவர்கள் வந்திருப்பார்களானால் முன்பாக வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வேறு யாரேனும் இந்த வாரத்தில் பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்கள் கொண்டாடுபவர்கள் இருந்தால் அவர்களும் முன்பதாக வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆருள்
எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, வருகின்ற நாட்களிலே பிறந்த நாள், திருமண நாள் காணக்கூடிய உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வாசிக்க கேட்ட ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே கடந்த நாட்கள் முழுவதுமாக நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நன்றி செலுத்தபடியாகவும், இன்னும் இந்த ஆலயத்தில் இவர்கள் வாஞ்சியோடு கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் கைகூடி வரப்பண்ணும்படியாகவும் உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். குறிப்பாக ஆண்டவரே, வருஷத்தை நன்மைகளால் முடிசூட்டுகிற கர்த்தர், பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்ற வார்த்தையின்படி அப்பா, ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்ப எல்லா விதமான ஆசீர்வாதங்களாலே, சுகத்தாலே, சமாதானத்தாலே ஒவ்வொருவரையும் நீர் பூரணப்படுத்தி ஆசீர்வதி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது கிளை சபையை சார்ந்த புதுப்பாளையத்தை சார்ந்த திரு கோபு ஐயா அவர்கள் தமிழக அரசின் உயரிய விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை பெற்று நமது போதக சேகரத்திற்கு பெருமை பெற்று தந்துள்ளார். அவருக்கு நமது திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். அவர் முன்பதாக வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். அவருக்கு நமது திருச்சபையை சார்ந்த கமிட்டி உறுப்பினர் திரு மனோகரன் அங்கையர்கண்ணி அவர்கள் பொன்னாடை போர்த்தி பரிசுகளை வழங்குவார். ஐயா வாங்க, அம்மா வாங்க, அம்மா வாங்க. உடன் அவரது துணைவியாரும் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். நம்முடைய தமிழக அரசினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு விருது, அதாவது ஐயா மூலமாக நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம். அப்படி தானுங்க, நல்ல சந்தோஷம். ஏன்னா உண்மையாலுமே இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே அவர் சென்னையில் எல்லாம் இதுவும் முடிச்சுட்டு அவருடைய வீட்டில் போய் நாங்கள் பார்த்து அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு வந்தோம். அப்போ நம்முடைய போதக சேகரத்தினுடைய கிளை ஆலயம் புதுப்பாளையம் ஆலயம், இந்த புதுப்பாளையம் ஆலயத்தினுடைய வரலாறு என்னென்னா, இவங்க பெற்றோர்கள் கொடுத்த அந்த இடம்தான், இவங்களுடைய இடம்தான் அந்த புதுப்பாளையம் ஆலயத்தினுடைய இடம். ஒருவேளை ஆலயத்திற்கும் கடவுளுக்கும் நம் உதாரணத்துவமாக எதை வேண்டுமானாலும் செய்யும் பொழுது கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன பண்ணுவாருங்க, உயர்த்துவார் என்பதற்கு ஐயா ஒரு மிகப்பெரிய சாட்சி. இன்றைக்கு தமிழக அரசினுடைய இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை ஐயா அவர்கள் வாங்கி இருக்கிறார்கள். நல்ல உற்சாகமாக இன்னொரு தடவை நம்ம கரங்களை தட்டி நாம் அவர்களுக்கு நன்றி சொல்வோம். நான் கேட்டேன், இது மறுபடியும் போடலாமான்னு கேட்டேன், நீங்கள் போட்டு விடுங்கன்னார். என்னென்னா, நீங்கள் கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இவங்க ஐயாவுடைய வீட்டுக்கு நான் போயிருக்கும்போது புக்கு, இவ்வளவு பெரிய புக்குங்க. அது என்னங்க புக்கு, அவார்டுக்கு உண்டான புக்கு. நான் நினச்சேன் திடீர்னு வேலை செஞ்சுட்டு இருக்கிற வாத்தியாரை கூப்பிட்டு நேராக விருது கொடுத்துருவாங்க, எப்படி இதெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் நிறைய யோசித்தேன். அப்படி யோசிக்கும்போது அது இவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, அந்த புக்கில் இந்த விருதுங்கிறது சாதாரணமாக என்ன இருக்குதுங்க, கிடைக்காது. இவர் அதற்காக உழைத்த உழைப்பு, அந்த பள்ளியிலே
அவர் செய்த அந்த தலைமை ஆசிரியராக அவர் பொறுப்பெடுத்து செய்த ஒவ்வொரு காரியங்கள் எல்லாம் அதில் பார்க்கும் பொழுது ரொம்ப அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயங்களாக நானும் திருப்பிகிட்டே இருக்கிறேன். அது பாட்டுக்கு எனக்கு அந்த புக்கு வந்துகிட்டே இருக்குங்க. அவ்வளோ விஷயங்கள் அந்த இடத்துல செய்து கலெக்டர் மற்ற எல்லா இடத்திலும் ஒரு நல் மதிப்பை பெற்ற ஒரு ஆசிரியராக நம்முடைய கலெக்டரேட்டுக்கு முன்னாடி ஸ்டாப் குமலாங்குட்டை அந்த அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக தொடர்ந்து ஐயா அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இது ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி அதில் வந்து மொத்தம் 5 பேர். 5 பேர். அதில் இவர் ஒருத்தர். இவர் மட்டுமே அந்த அளவுக்கு கடவுள் என்ன பண்ணியிருக்காருங்க, நம்மளை கொண்டு ஒரு நிறைவான இடத்துல வைத்திருக்கிறார். நான் ஐயாவை இந்த மாதிரி ஒரு பொறுப்பில் வந்திருக்காரு, இந்த மாதிரி ஒரு உயரிய விருதை வாங்கியிருக்காருன்னு சொல்லி போதக சேர குழுவில் நான் சொல்லும்போது, ஐயா நம்ம கூப்பிட்டு ஐயாவை கௌரவிக்க வேண்டும் என்று சொல்லி போதக சேகர் உறுப்பினர்கள் நல்ல முறையில் நமக்கு இந்த காரியத்தை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் திருச்சபையாக உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். அதே மாதிரி நீ எங்களுக்கு பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் ஆயர் உள்ளிட்ட சபை மக்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த புதுப்பாளையம் கிளை சபையின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் அனைவருக்கும் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருதுக்கு தகுதியானவன் நான் அப்படின்னு பார்த்தா இதனுடைய கடவுள் எனக்கு கொடுத்த பரிசு. எங்கள் அப்பா அம்மா என்னுடைய சொந்தங்கள் செஞ்ச ஜெபம், வேறு ஒன்றும் கிடையாது. நான் சாதிச்சேனா அப்படின்னா விருதுக்காக நான் வேலை செய்யலை. நான் என்னுடைய வேலையை நம்ம கரெக்டாக ஒன்றுமே மொத்தமாக செஞ்சுட்டு சொல்லுவாங்க, நீசருக்கு முன்பாக அல்ல ராஜாவுக்கு முன்னாக நிறுத்துவேன்னு சொல்லியிருந்தார் கடவுள். அதனால் இங்கே நான் நிற்கிறது உங்களெல்லாம் நீங்கள்லாம் ஒவ்வொரு ராஜா உங்கள் முன்னாடி நான் நிற்கிறதுக்கு கடவுள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன். இது நான் ஆரம்ப காலத்திலேருந்தே பார்த்திங்கன்னா எனக்கு என்னுடைய இன்ஸ்பிரேஷன் இது வந்து எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா தெரியும், பல பேர் தெரியும், திரு ஐயாவு ஆசிரியர்னு சொல்லுவாங்க. அவங்க தலைமை ஆசிரியராக இருந்தாங்க. எங்கள் தாத்தா தானியல்னு சொல்லிட்டு புதுப்பாளையத்தில் இருந்தாங்க. எங்கள் ரிலேஷன் நிறைய இங்கே இருக்காங்க. அப்பாவுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் என்னுடைய நான் இந்த மாதிரி நிலைக்கு கொண்டு வந்துச்சு. இன்றைக்கி முதியோர் ஞாயிறு அவங்கள எங்கள் அப்பா அம்மா எங்கள் மாமியார் தங்கமணி டீச்சர்னு சொல்லுவாங்க, இது நம்ம 4th ஸ்கூலில் ஒர்க் பண்ணாங்க. அம்மா ராஜாமணி டீச்சர் சொல்லுவாங்க. எங்கள் மாமனார் ஜிபியில் இருந்தாங்க. இவங்களுடைய ப்ரேயர், இவங்களுடைய வழிநடத்தல்னா இப்படி பண்ணுன்னெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க நடத்தி காமிச்சாங்க, அவங்க நடந்து காமிச்சாங்க. அதை பார்த்து நாங்கள் பின்னாடியே வந்தோம். அந்த வந்த வழி பார்த்திங்கன்னா அது எப்படி இருந்துச்சோ தெரியல. கடைசியில் நாங்கள் போய் உயர்ந்த இடத்துக்கு அந்த வழி சேர்ந்துருச்சு. முதல்ல எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் பேரண்ட்ஸ்க்கு நான் நன்றி உள்ளவனாக இருந்துட்டுருக்கேன். அடுத்தது எங்கள் மனைவி, எங்கள் தங்கச்சி, எங்களுடைய சுற்றம். எங்கள் தங்கச்சி மாப்பிள்ளை தான் இந்த கௌதமன் இன்ஜினியர் இந்த கட்டடத்துக்கு இது பண்ணாங்க. அவங்களுடைய ஒவ்வொருத்தனுடைய ப்ரேயர், வேறு எதுவுமே கிடையாதுங்க. நான் சாதித்ததுக்கு ப்ரேயர். எங்கள் அப்பா ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஆரம்பிப்பாங்க. நாங்களும் அப்படி தான். இந்த விருதுக்காக நான் பாடுபடலை. நான் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பட்டதாரி ஆசிரியராக இருந்தேன். அப்போ எனக்கு கலெக்டரேட்டை ஒரு 4-5 கலெக்டரேட்டை அவார்டு கிடைச்சிது. என்னத்துக்குன்னா நான் மேத்ஸ் டீச்சர். என்னுடைய சப்ஜெக்டில் தொடர்ந்து 100% ரிசல்ட், தொடர்ந்து 100க்கு 100 வாங்குவாங்க. இதுக்கு முதல்ல இப்போ இருக்கிற டைரக்டர் கண்ணப்பன் சாரும், ஸ்ரீதேவி மேடம் ஜேடி, மகேசன் காசிராஜன் என்கிற கலெக்டர் 3 பேர் எனக்கு விருது கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு விருது அதில் ஆரம்பிச்சது. இது வரைக்கும் நான் 21 விருது வாங்கியிருக்கேன். இது 21 விருது வாங்குறது போராடி வாங்குறதெல்லாம் கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. உதாரணத்துக்கு சொன்னால் நாங்கள் இந்த விருது முதல்லலாம் எப்படின்னா ஒரு புக்லெட் கொடுப்பாங்க, அதை வச்சு முடிச்சுப்பாங்க. இப்போல்லாம் ஆன்லைனில் போட்டு இன்டர்வியூ, உங்களுக்கு பிபிடி ப்ரெசன்டேஷன்,
நீங்கள் எல்லாமே அங்கே பார்த்து தான் பண்ணுவாங்க. அப்படிங்கிற போது அதில் ஒவ்வொன்றும் வந்துச்சு. அடுத்துல வந்து அவங்க கேள்வி கேட்டதுக்கெல்லாம் இருந்துச்சு. பள்ளிக்காக என்ன செஞ்சீங்க, சமுதாயத்துக்காக என்ன செஞ்சீங்க, மாணவருக்காக என்ன செஞ்சீங்க, இது எல்லாம் அவங்க கேட்குற போது நான் பதில் சொன்ன பாடு எனக்கே ஒரு ஆச்சரியம். நான் அதெல்லாம் செஞ்சேன். நான் இதுக்கு முழு காரணம் கடவுளுடைய வழிநடத்தல். கடவுள் தான் என் கூட இருந்து ஒவ்வொன்றிலையும் செஞ்சாங்கன்னு நான் இந்த சாட்சியாக சொல்லலாம். அதனால் கஸ்பாப்பேட்டைன்னு ஒரு ஹைஸ்கூல், அந்த ஸ்கூலில் நான் பிடிஆர் இருந்து 14 ஆண்டுகள் ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலில் மேத்ஸ் டீச்சராக இருந்தேன். அதை தொடர்ந்து அவார்டு வாங்கினாலும் ஒரு 4 கலெக்டரேட் அவார்டு கிடச்சிது. அதுக்கு அடுத்தது ஹைஸ்கூல் ஹெச்எம் திருப்பூரில் போயிட்டு, திருப்பூர் கூலிபாளையம் பக்கத்தில் பெரியபாளையங்கிற ஸ்கூலில் போயிட்டு மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் கஸ்பாப்பேட்டைக்கு வந்தேன். அதில் வந்து தான் என்னுடைய வேலை ரொம்ப வேகம் எடுத்ததுன்னு சொல்லலாம். 3 ஆர்பனேஜ் அனாதி விடுதி தான் ஸ்கூல். ஒவ்வொரு பிள்ளைக்கு பின்னாடி ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி இருக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா நிறையா இருக்கும். அங்கே கருணாலயா, பெத்தானியா, மரியாலயா 3 தான் இருக்கும். இவங்கள தான் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த பீரியடு தான் என்னோடய கோல்டன் பீரியட். அவங்கள வழி நடத்தினது தான் அவங்களத காப்பாற்றுறதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஹாஸ்டலில் பார்த்தாலும் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன்னா, ஒரு குழந்தை, ஒவ்வொரு குழந்தைக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருந்துச்சு. அந்த குழந்தைகளுக்கு என்னால் ஆன உதவி, பாடம் மட்டும் கிடையாது, பாடம் சொல்லிக் கொடுக்குறது எல்லோரும் சொல்லிக் கொடுக்கலாம். கேசட் பாட்டாக பாடம் படிச்சுக்கலாம். டுட்டோரியலுக்கு போனால் 6 மாதத்தில் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிடலாம். பட் அவங்கள நாங்கள் வழி இடத்துக்கு கடவுள் எனக்கு கொடுத்த ஞானம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த இடத்துல நிறைய ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு பொண்ணு வந்து சொல்கிறான், சார் என்னம்மா போலீஸ் வந்திருக்குன்னு. என்னம்மா போலீஸ் வந்திருக்கு, எங்கள் பாட்டியும் கூட வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த பிள்ளை அப்பா அம்மா இல்லாத பிள்ளை, பாட்டி வளர்ப்புலேருந்து ஒரு ஹாஸ்டலில் விட்டு, ஹாஸ்டலில் இருக்கிற சமையல் செய்கிறவனால பாதிக்கப்பட்டு போலீஸ் கேஸ் நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு வழி நடத்தி அந்த பிள்ளைகளை நல்ல நிலை கொண்டு வரக்கு கடவுள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தார். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு பொண்ணு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தெரியும், தருமபுரியிலேருந்து ஒரு அப்பா அம்மா பையன் பொண்ணோடு வந்தாங்க. பொண்ணை ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் விட்டு போயிட்டாங்க. ஏன்னா பொன் பிள்ளைங்கன்னா ஆகாது. அந்த குழந்தையை கொண்டு வந்து கலெக்டர் வந்து கலெக்டர் சண்முகம் இருந்தபோது அந்த குழந்தைய தத்தெடுத்து மரியாதைக்கு வந்து மரியாதையிலேருந்து எங்கள் ஸ்கூலுக்கு வந்துச்சு. இந்த மாதிரி குழந்தைகளெல்லாம் நாங்கள் எடுத்து, இது மட்டும் இல்லை, அந்த ஸ்கூலில் எய்ட்ஸில் பாதித்த பேரண்ட்ஸோட குழந்தைய படித்தாங்க. அரச்சலூர் பக்கத்தில் அந்த அம்மா இருக்காங்க. நம்ம சரி பொது மந்தை தான் இருக்கும், அந்த அம்மா அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க எய்ட்ஸ் இருக்குதுன்னு. அப்போ அந்த சிஸ்டர்ஸ் நாங்கள் எல்லாம் அவங்களுக்கு, நம்ம இந்த பெருமைக்காக சொல்லலைங்க, ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக சொன்னோம். கடவுள் கொடுத்த சான்ஸை யூஸ் பண்ணால் எங்களுக்கு அவார்டு கிடச்சிது. அந்த குழந்தைய பேரண்ட்ஸ்க்கு டாய்லெட் கட்டிக்கிறதுலேருந்து அந்த குழந்தைய படிக்க வச்சு இப்போ சென்னிமலையில் +2 முடிச்சுட்டு காலேஜ் போய்ட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கடவுள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. அதை ப்ராப்பராக நான் யூஸ் பண்ணேன். இந்த அவார்டு வருன்னு நான் வேலை செய்யலை. இந்த அவார்டு இல்லைன்னு, இப்போ நான் கஸ்பாப்பேட்டையில் இருக்கும்போது மிடில் ஸ்கூலாக இருந்துச்சு. அவங்களுக்கு அப்போ வந்து இந்த ஸ்கூலுக்கு நம்மளும் எதாவது செய்யணும் அப்படின்ட்டு ஸ்ரீபதினு பஸ் இப்போ போகும், இந்த வழியில் போயிட்டு இருந்துச்சு முதல்ல. அதனுடைய ஓனர் மிஸ்டர் சேகர், என்னுடைய கிளாஸ்மேட்டு, அவர்கிட்ட போய் இந்த ஸ்கூலுக்கு எதாவது செய்யுங்க சார். அவன் வாடா போடான்னு தான் சொல்லுவான். நீ வந்துட்டு நான் செய்யாது இருப்பேன் அப்படின்னா, அவருக்கு எப்படி இன்ஸ்பிரேஷன் ஆச்சுன்னா, நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சதாசிவம் சார் கேரளா கவர்னராக இருந்தார். அவர் வீடு வந்து அம்மாப்பேட்டையில் இருக்குது. அந்த வீட்டை இவர் வந்து ரிப்பேர் பண்ண போயிருக்காரு. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் படித்த ஸ்கூலை சரி பண்ணியிருக்காரு. அதுக்கு அவனுக்கு மைண்ட் செட் அப்படியே இருந்திருக்குது. நான் போய் சொன்னேன்னு நானும் செய்கிறேன்னு 7 லட்சம் ரூபாய்க்கு அந்த கட்டடத்தை எல்லாம் பண்ணி என்னென்ன தேவைகள் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. இது நான் வந்து இந்த அவார்டுக்காக இதெல்லாம் செய்யலை. இந்த ஸ்கூல் இம்ப்ரூவ் ஆகணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும், ஆர்வ வாட்டர் குழந்தைக்கு குடிக்கணும், குழந்தைக்கு சத்துணவு நல்லா சாப்பிட்ணும், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நான் செஞ்சோம். இது மட்டும் இல்லை, சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட்லேருந்து. இந்த இப்போ அரச்சலூரில் கூட தெரியும், நம்ம டீச்சர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே கல்குவாரியில் ஒரு 2% வந்து கவர்மெண்ட்க்கு கொடுக்கணும். அது வாங்கி நான் கொடுத்துட்டு வந்தேன். நான் வாங்கி எடுத்துகிட்டு வரல. இந்த மாதிரி செய்கிறது எனக்கு வந்து கடவுள் கொடுத்த சான்ஸு. அதை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டேன். உண்மையும் உத்தமனாக இருக்கிறது இருந்தேன். எனக்கு இந்த அவார்டு கிடச்சிருக்கு. இதுக்கு முழு காரணம் எங்களுடைய குடும்பத்தாருடைய ப்ரேயர். நான் வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன்.
எனக்கு பைசா கொடுத்து சப்போர்ட் பண்ணாங்க, இல்லை என்னை வந்து மோட்டிவேட் பண்ணாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. ப்ரேயர் தான். அந்த ப்ரேயர்னால நான் இந்த அளவுக்கு வந்திருக்குது. அது மட்டும் இல்லை, எங்கள் அப்பா அவங்க வந்து தலைமை ஆசிரியர் இருந்தாங்க. அவங்க எது செஞ்சாலும் அது எனக்கு இன்ஸ்பிரேஷன் சொன்னேன் இல்லைங்க. ஒரு கடைக்கு போனாலும் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க, வந்தாலும் அதுக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவருடைய இதுதான் என்னுடைய இது. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் பசங்க, எங்கள் குழந்தைங்க எல்லாத்துக்கும், எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும், எங்கள் அப்பா அம்மா, எங்கள் மாமியார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிஎஸ்சியில் ஒர்க் பண்ணாங்க, தங்கமணி டீச்சர்னு. அவங்க அதே தான். எங்களை வந்து நாங்கள் ஒவ்வொரு படி ஏறுற போது எங்களை நின்று ரசித்து மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டவங்க எங்கள் பேரண்ட்ஸ். வாயில் சொல்லுவாங்க, இருந்தாலும் எங்களை பின்னாடி நின்று பார்த்து ரசித்தேங்க. இன்றைக்கி இந்த முதியோர் இல்லை இந்த நாளில் நான் எங்கள் அப்பா அம்மாவை, எங்கள் அம்மாவுக்கு 86 வயசு, எங்கள் அப்பாவுக்கு 83 வயசு வரைக்கும் நான் தான். ஒரு சாட்சியை கூட சொல்லலாம். எங்கள் அம்மாவுக்கு சர்வெண்ட்டு 17,000 ரூபாய்க்கு வச்சு வீட்டில் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு டாய்லெட் நான் தான் கூட்டி போகணும். எங்கள் அம்மா அதுதான் ஆசைப்படுவாங்க. நான் ஸ்கூலுக்கு கிளம்பு வேகமாக, எங்கள் மிஸ்ஸஸ் கூட என்ன கிளம்புங்க அப்படின்னா, எங்கள் அம்மா தம்பின்னாங்களா, அப்படியே விட்டுட்டு போயிட்டு வந்தேன். இந்த ஏன் இந்த பாயிண்டெல்லாம் சொல்கிறேன்னா, இது இந்த முதியோர் நாங்கள் பெரியவங்களை நம்ம கனப்படுத்துகிற போது ஆட்டோமேட்டிக்காக இந்த அவார்டெல்லாம் வந்துடும். பெரியவங்க சொல்கிறது கேட்குற போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. எங்கள் வீட்டில் இதுக்கு முன்னாடி இந்த சேகர் ஐயர் இருக்கிற போது எங்கள் ஊரில் சர்ச்சு கட்டோன்னு அந்த லேண்டு வேணும், நாங்கள் 10,000 ரூபா கொடுத்துட்றோம் அப்படின்னு வந்தாங்க. அப்பா கூப்பிட்டு சொன்னாங்க, தம்பி இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு. அப்போ நாங்கள் சின்ன பசங்க தான், நீ கேட்க கூட தேவையில்லை சொல்லிவிட்டு அப்போ சொன்னாங்க, பணம் வேண்டாம் நாங்கள் எங்கள் இடத்து தருன்னு. எங்கள் இடத்து திறந்து எங்கள் அப்பாவே கன்வீனராக இருந்து அந்த சர்ச்சு கட்டினாங்க. அது மிஸ்டர் கௌதமன், அவர் எங்கள் தங்கச்சி மாப்பிள்ளை தான் ஆதரிச்சு கட்டினாங்க. அப்போ வந்து பல கஷ்டங்கள். எங்கள் அப்பா பென்ஷனே எங்கிட்ட வராது, வீட்டுக்கு இங்கேயே தான் இருப்பார் காலையிலேருந்து. நல்லா செஞ்சாங்க. கடவுளுக்கு செஞ்சதுனால ஒருபோதும் நாங்கள் குறைவுபடலை, நல்லா இருக்கோம். நிறைய எங்களுக்கு சம்பளம் கிடைக்கிது, நாங்கள் நல்ல வசதியாக இருக்கோம், எங்கள் பசங்க நல்ல வேலையில் இருக்காங்க. ஆனால் இதுக்கு எல்லாமே நாங்கள் கடவுளுக்கு செஞ்சதுனால தான் கிடச்சிது. நாங்கள் மனுஷருக்கு கிடைச்சிருந்தா ஒன்றும் கிடையாது. அதனால் அந்த அளவுக்கு இன்னும் அப்போ வந்து கட்டணம் பாதியில் நின்றுடுச்சு. அப்பா வந்து அங்கே வீட்டில் வந்து ஒரு துக்க வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருந்தாங்க. என்னப்பான்னு கேட்டால் இந்த மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நம்ம தானியல் துராஜன் நம்ம சிஎஸ்சி ஐயாவிட்ட போய் பேசுகிற போது, சரி வா நான் பார்க்குறேன்னு வந்து அவர் பார்த்து அதை முழுமை அடைய வச்சார். அது பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு பின்னாடி ஒரு டூ மாட்டம் இருக்கும், அது பிரப் சர்ச்சில் இருக்கிற டூ மாதிரியாக வைக்கணும். இதே மாதிரி வெயி நான் என்னென்ன உதவின்னு செஞ்சாங்க. நாங்கள் இதெல்லாமே வந்து நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னா நாங்கள் பிரதிபலன் எதிர்பார்க்காம இது செஞ்சது. கடவுள் செய்வார் சொன்னீங்களே, என்ன இது ஒருத்தர் மேன்மையாக இருக்கோன்னா அதுக்கு மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நாங்கள் தாழ்மையாக இருந்தோம், எல்லாத்துக்கும் உண்மையாக, எல்லா செயலில் உண்மையாக இருந்தோம், எல்லாத்தையும் நாங்கள் மதித்தோம். எல்லாத்துக்கும் நாங்கள் எங்களுடைய பெற்றோர், எங்களை சார்ந்த உற்றார் உறவினருடைய ப்ரேயர், நீங்கள் நல்லா இருக்கணும்னு எங்களை சொன்னது தான் நான் இப்போ நல்லா இருக்கேன். அதே இதில் இந்த தருணத்தையும் நான் இதுக்கு தகுதியானவனா, இந்த சபையில் வந்து நிற்கிறதுக்கு தகுதியானவனான்னு தெரியலை. கடவுள் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. உங்கள் மூலிமா உங்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த முதியோர் தினத்தன்று ஒரு அருமையான ஒரு சாட்சியுள்ள ஒரு காரியத்தை நாம் கேட்டோம். தொடர்ந்து இன்று முதியோர் ஞாயிறை முன்னிட்டு நமது திருச்சபையை சார்ந்த 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்கள் அனைவரும் முன்பதாக வந்து கேக் வெட்டி சிறப்பிக்கும்படி அன்புடன் அழைக்கிறோம். நமது திருச்சபையை சார்ந்த 60 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் முன்பதாக வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 60 வயசு வெளியே இருப்பவர்களும் வரும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். 60 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் முன்பதாக வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
சொல்லுங்கம்மா. ஆசி கூற மாறும் தேவனே, வருடங்கள் காலங்கள் கழிந்தாலும் வழுவாமல் காக்கும் பரிசுத்தரே, வருடங்கள் காலங்கள் கழிந்தாலும் வழுவாமல் காக்கும் பரிசுத்தரே, அன்பாவினிலே ஆசி கூற மாறும் தேவனே. ஜெபம் செய்வோம். நேசிக்கிறீங்கள் அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் நல்ல தகப்பனே, அருமையான இந்த இடத்திலே கூடியிருக்கிற அருமை பெரியவர்கள், பெற்றோர்கள் அனைவருக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறு வயது தொடங்கி இந்நேரம் வரை இவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் நிறைவான சமாதானத்தையும் ஒவ்வொரு நாளும் நீர் கொடுத்து வருகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய ஸ்தலத்திலிருந்து நாங்கள் இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவருடைய நிறைவான பாதுகாப்பு இவர்களோடு கூட இருந்து ஆண்டவரே சரீரத்தை பலப்படுத்தி எந்த விதமான கஷ்டங்களும் மனபாரங்களும் இல்லாதபடி ஒரு நிறைவான சமாதானத்தின் வாழ்வுக்குள்ளாக தொடர்ந்து நீர் இவர்களை நடத்தி செல்லும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சீக்கிரம் எல்லாரும் வாங்க, பாடி எல்லாம் வாங்க. ஐயா வாங்க, பிடிங்க. சும்மா கை பிடிங்க, கை தட்டுங்க. பாட்டிகளை கூட்டிவிடும். எல்லாம் இனிப்பு பார்த்துங்க. வேற யாராவது இந்த 60 வயசு இருக்கிறவங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா முன்னாடி வந்துருங்க. ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே, துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே.
தட்ட மாட்டேங்கிறீங்க? ஐயோ, நம்ம அப்பா அம்மா ப்ரைஸ் வாங்குறாங்க, நீங்களும் 60 வயசு ஆகி இங்கே நிற்கும் போது அதனுடைய வேதனை தெரியும். இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், இப்போ தான் விஷயமே வருது, அலர்ட்டாக இருங்க. வர அடுத்த மாதம் 2வது வாரம் நம்முடைய ஆலயத்தினுடைய ஸ்தோத்திர பண்டிகை. அந்த ஸ்தோத்திர பண்டிகைக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிக்கும்போது, போன வருஷம் இருந்ததுலேருந்து கொஞ்சம் குறைச்சி கீழே வந்துடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது மட்டன்லேருந்து சிக்கனுக்கு வந்துடலாம் அப்படின்னு. வேண்டாங்கய்யா, மட்டனே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி மட்டன் பிரியாணி, சிக்கன் வறுவல், ஒயிட் ரைஸ், ரசம், வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு வெஜ்ஜு அந்த மாதிரி பிரித்து செஞ்சிடலாங்கய்யா அப்படின்னு சொல்லி கமிட்டியிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை செயல்படுத்துறது நாங்கள் செயல்படுத்த முடியாதுங்க. அதை செயல்படுத்துறது யாருங்க? நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அதை நம்ம செயல்படுத்த முடியும். ஆக இந்த ஸ்தோத்திர பண்டிகைக்கு உண்டான உங்களுடைய உதாரத்துவமான பொருத்தனைகளை இந்த நேரத்திலே நீங்கள் செய்கிறவர்களாக இருந்தால் தயவு கூர்ந்து ஒரு 3 நிமிடம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த 3 நிமிடத்திற்குள்ளாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பயன்படுத்தி. ஃபஸ்ட்டு ஆரம்பிமா, ஆயிருமா. ஏதோன்னு சொல்லுங்க. கமலுக்கு 1000 ரூபா. ஜெய்சீலன் சங்கீதா 500. ஐயரம்மா அதான் சார்லஸ் அம்மா 300. அவன் பேர் சொல்லு. மகிழா குடும்பத்தினர் 1000. ஸ்பீக்கர் சவுண்டு கேட்குதுங்களா? சுபா தினகர் 500. நாங்கள் பின்னாடி ஸ்டான்லி மார்த்தால் 500. ஐயா 500 பின்னாடி. ஜெயக்குமார் சித்ரா 500. தவமணி எட்பர்ட் 1000. அவங்க பாருங்க. பால்மணி ராஜு 1000. நஞ்சம்மாள் 500. புஷ்பா மனோகரன் 500. இங்கே இருங்க, இங்கே வருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாரும் 500 முடிச்சிட்டிங்கன்னா அவர் போயிடும். இவர் ராஜேந்திரன் ஐயா 10 கிலோ அதுக்கு மேலே வரக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டியை இந்த இதுக்காக கொடுக்குறாரு. ரைட், அதனால் கொஞ்சம் 500ங்கிறத கொஞ்சம் ஏற்றுங்க. இல்லாட்டி 500 × 2ன்னு போட்டுருங்க. பாப்பாத்தி அம்மா 500. ஞானம்மாள் 200. அவங்க அந்த அக்கா மனோகரன் அங்கேற்கண்ணி 2000. பிரசாந்த் ஏஞ்சலின் திவ்யா 500. மார்கரெட் 500. ஜீவா பிரமிளா பெரியசாமி 500. கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லுங்கள். மெட்டில்டா துரைசாமி 500.
நிவின் சோஃபியா. நிவின் சோஃபியா 500. தனலட்சுமி தமிழரசன் 500. ஜீவா செல்வராஜ் 500. ராஜகுமாரி 500. ராஜகுமாரி விஸ்வநாதன் 500. சுகுணகுமார் எஸ்தர் நளினி 1000. மனோகரன் கவிதா எவ்வளோங்க? 500. மனோகரன் கவிதா 500. சாந்தகுமார் வைரமணி 500. சுபிதா துரைசிங் 1000. நெல்சன் 1000. துரைசாமி வினோபாலா 1000. பிரேம்குமார் கலைவாணி 1000. அரவிந்த் மெட்டி 1000. ஜெயக்குமார் ரெஜினா 1000. மனோராஜ் மகா 1000. ஒரு சிப்பம் அரிசி ராணி குணசீலன் 2 சிப்பம் தான் போடுறோம், அதான் கேட்டேன். எழுதிட்டு அந்த பாப்பா அவங்க பேர் எழுதியாச்சு, அவங்க எழுதிட்டு. அக்கா எவ்வளோ, எத்தனை அரிசி எவ்வளோ? இல்லை அரிசி எவ்வளோன்னு கேட்க. ஒரு சிப்பம். கனிமொழி ஷேக் 1000. கனிமொழி ஷேக் 1000. அவங்க பேர் எழுதுங்க. கதவுக்கு அகஸ்டின் ஜெயந்தி. தனசீலன் ராஜகுமாரி 1000. அகஸ்டின் ஜெயந்தி 1000. கண்மணி தனசிங் 500. குமுதா விஜயகுமார் 1000. தீபா பிரபு 500. மேரி வரதராஜ் 500. ரெனிபா மகேஷ் எவ்வளோப்பா? 500. கிஷோர் சத்யா 1000. ஏசுராஜ் விமலா 1000. நிர்மல் லீமா 1000. குட்டிக்கா 1000. ஜெயபூர்ணம் குடும்பத்தினர் 1000. பாமா அமுதா கோயில் பிச்சை 500. இல்லைங்க எழுதலைங்க. 1000.
மகேஷ்குமார் பவித்ரா 1000. சங்கீதா சிவச்சந்திரன் 500. ரூபி செல்வம் 200. ரூபி செல்வம் 200. வேற ஏன் டைம் முடிய போகுது? பிரதீப் ஷர்மிளா 500. அம்மா உங்கள் பேர் எஸ்தர் முத்தையன் எவ்வளோங்கம்மா? 200. இது மட்டுமல்ல, உங்களோட வீட்டை தேடி வரும்போது நீங்கள் ஜெபித்து உங்களோட உதாரத்துவமான உதவிகளை, ஏன்னா அது நம்முடைய ஊரில் நம்ம முக்கியமாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய இந்த ஸ்தோத்திர பண்டிகையில் தயவு கூர்ந்து அனைவரும் உங்களுடைய முழுமையான பங்களிப்பையும் ஒத்துழைப்பையும் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது ஒரு சாமியாத்தாலம்மா 500. ஒரு 500 பேருக்கு நம்ம செய்கிறோம். அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு அதனுடைய பட்ஜெட்டெல்லாம் கொஞ்சம் யோசித்து வச்சு குறைஞ்சது 1லிருந்து 1.25 வரைக்கும் ஆகிறக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் தயவு கூர்ந்து உங்களுடைய உதாரத்துவமான பொருத்தனைகளை நீங்கள் நான் உங்களை இல்லங்களை தேடி வரும்போது நீங்கள் செய்யும்படியாக உங்களை அன்போடு கூட நான் தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த ஸ்தோத்திர பண்டிகைக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி. 500ங்களா? ஜெயக்குமார் 500. ஜெயக்குமார் அம்சலோகி 500. சரிங்களா? யாருங்கம்மா? மேரி அம்மாள் எவ்வளோங்கம்மா? 500ங்களா? தொடர்ந்து இதற்காக நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க. இந்த ஆலயம் வழிபாடு முடிஞ்ச உடனே அனைவருக்கும் நம்முடைய தென்னிந்திய 1000ங்களா? கென்னடி சந்திரகுமாரி 1000. அம்மா ஜூலியட் வனிதா சுனேஷ்குமார் எவ்வளோங்கக்கா? 1000. செப்டம்பர் 27 நம்முடைய சிஎஸ்ஐ டே. அதை முன்னிட்டும் இந்த முதியோர் தினத்தை முன்னிட்டும் உங்கள் அனைவருக்கும் இந்த டீ கேக் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஐக்கியத்திலும் ஸ்வீட் காரம் காஃபி அது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் அதில் பங்கேற்று செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்திருந்து கீர்த்தனையில் 83வது பாடல் இயேசுவின் நாமமே இனிதான நாமம் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கீர்த்தனையிலே 83வது பாடல். இந்த நாளிலே இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ள முடியாத முதியவர்கள் உங்களுடைய இல்லங்களில் இருப்பார்கள் என்று சொன்னாலும் அல்லது வரவில்லை என்றாலும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா தினேஷுக்கிட்ட உங்கள் பேரை கொடுத்துருங்க. சரிங்களா? தினேஷுக்கிட்ட உங்கள் பேரை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே என்ன வந்துடுங்க, பெட்ஷீட் வந்துடும். பேர் கொடுத்தா மட்டும் நீங்களே இங்கேருந்து என்ன பண்ணாதீங்க, அவங்களுக்கு இவங்களுக்குன்னு என்ன பண்ணாதீங்க, வாங்கிட்டு போக வேண்டாம். நீங்கள் பேர் கொடுத்துட்டிங்கன்னா அது அங்கே வந்துடும். தயவு கூர்ந்து அதை மனதில் வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளும். 83வது கீர்த்தனை வர சொல்லுங்க, அவங்க வர சொல்லுங்க. நாமமே திருநாமம் முழு இருதய
வெள்ளடி. ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, மனமகிழ்ச்சியான அந்த நாளுக்காக மீண்டுமாக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த நாளிலே கிருபையாய் எங்களுக்கு நீர் கொடுத்த ஒவ்வொரு பெரியவர்களுக்காக, முதியவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இந்த வார்த்தையின்படி பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற வேத வார்த்தையின்படி நாங்கள் அவர்களுக்கென்று கொடுக்கக்கூடிய நிறைவான கனத்தையும் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலே அவர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளாலும் கர்த்தனை தொடர்ந்து நேர்த்தியாக எங்களை பூரணப்படுத்தி நடத்தி செல்லும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட பெரியவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் நிறைவான சமாதானத்தின் சந்தோஷத்தின் நாட்களையும் தொடர்ந்து என் தேவனாகிய கர்த்தர் நீரை பெருகச் செய்துள்ளபடியாக வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுக்கு இருக்கக்கூடிய மனபாரங்கள், கவலைகள், கஷ்டங்களிலிருந்து கர்த்தர் நீர் விடுதலையை கொடுத்து அநேக வியாதிப்பட்ட ஆண்டவரே பெரியவர்களுக்கு ஆண்டவரே சரீர பலன், சோர்வுகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நீர் ஒரு விடுதலையை கொடுத்து நல்ல சமாதானத்தின் நாட்களை நீர் அவர்களுக்கு பெருகச் செய்துள்ளபடியாக மீண்டுமாக அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நாங்கள் கேட்ட அந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்திற்குள்ளாக செயல்படவும் கர்த்தர் நீர் அருள் தாரும். விசேஷமாக ஆண்டவரே வந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியவர்கள் வரை என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீரை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளும். குறிப்பாக ஆண்டவரே கையிட்டு செய்யக்கூடிய காரியங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒவ்வொருவருடைய கைகளின் பிரயாசங்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதித்து ஆண்டவர் ஒவ்வொருடைய தேவைகளை சந்தித்து பிரயாணங்களிலே தேவருடைய நிறைவான பாதுகாப்பை கொடுத்து நீரை நடத்தி செல்லும். பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு பெற்றோர்களும் ஜெபிக்கக்கூடிய ஜெபம், எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகள், பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் நல்ல நிறைவான ஆசீர்வாதத்தை தாரும். ஆண்டவரே, இப்பொழுதும் படைக்கப்பட்டிருக்கிற இந்த காணிக்கை நீர் ஏற்றுக்கொள்ளும். இதை நீர் அங்கீகரித்து தாரும். நீர் இதை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். படைத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆண்டவரே இரட்டிப்பான எல்லா பலன்களாலே நீர் பூரணப்படுத்தி அவர்களை உம்முடைய சமாதானத்தாலே கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதியும். குறிப்பாக ஆண்டவரே, இன்னும் அநேக வியாதிப்பட்டிருக்கிற சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தருடைய காயப்பட்ட ரத்தம் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு சுகமாக்கும். ஒவ்வொருவரும் இந்த இடத்துல வந்து உமக்கு சாட்சியாக நிற்கவும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் அருள் செய்யும். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் கடந்து செல்கிறோம். பிரியாத நேசக்கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செலுக்க நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவரே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும், நாம் கையிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களோடும், குடும்பத்தின் மக்களோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உள்ளத்தில் நீர் கொடுத்த
வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். முதியோர் ஒவ்வொருவரையும் உன் தகப்பனைப் போல, உன் தாயைப் போல பார்த்து கொள்ள வேண்டும் என்ற, அவர்களை கனம் பண்ண வேண்டும் என்ற வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் கேட்டு இதே இடத்தில் நாங்கள் விட்டு விடாதபடி உலகத்திற்குள் சென்று இந்த வார்த்தைகளை நாங்கள் செயல்படுத்துவதிலே முந்திக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி பாராட்டும். அப்படிப்பட்ட ஆலோசனைகளாலும் ஞானத்தாலும் கர்த்தர் நீர் எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு செல்ல கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆமென்.